என்ன என்ன இதுக்குதான் இந்த பாலா போன கடவுள் இவ்வளவு அழகா படிச்சு போன தெரியல. உரல மாதிரியே கேக்குது. கொஞ்ச நாள் போனா மிக்சி கிரைண்டர் எல்லாம் தெரிஞ்சுன்னு கண்ணே மகளே காலவிரி எங்க அப்பனுக்கு கொஞ்சம் மதஸ்டம், ஞாபகம் பவர் கம்மி, அதனால புள்ள பேரு ரொம்ப நாள் ஆயிடுச்சா இருந்தா அவன் வந்ததை கிடையாது. நானும் சரியா போறதில்ல. என்னமா குரலை பார்த்தா அப்படிதான் இருக்குது. என் மகா அப்பனு அப்ப போன உடனே ஏட போன அப்ப நல்லா இருப்பாங்களா? ஏதாவது புருன்னு சொல்லிட்டு மடியில 3 வச்சு வந்துருக்கோம். மடியில மூட்டு கட்டி கட்டி கொடுத்ததையா கட்டி கொடுத்தது. அந்த கருமாதிரம் முடிச்சு அந்த கருப்பனுக்கு இவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொழப்பே இப்படி சந்தா சிரிச்சு சிரிச்சுன்னு. சரி என் மருகனுக்கு கட்டி கொடுத்தன அவனுக்கு எவ்வளவு என்ன தெரியாம எவ்வளவு பணம் பணட்டும். ஒரு கை மாலாடி, கார் மாலாடி, உடம்பு மாலாடி, வயிற்று மாலை அடிச்சு வச்சுக்கிறான் பாரு. மருக வவுத்து மாலை அடிச்சு வீங்கப்பா. நான் என்னன்னு சொல்ல வந்தா எப்படி சொல்ல வந்தா பிரச்சனைமா எதாந்தாலமா நாங்க போற பயப்படமா ஒண்ணு பயப்பட அதுக்கு மருகனே பரவாயில்ல. நீ இந்த பக்கமே வந்து இந்த வாரம் நிக்காது. இந்த வாரம் நின்னா உனக்கு அப்பப்ப ஷாக் அடிக்குது. நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா இல்ல வாழ்ந்து முடிச்ச கதையை சொல்லட்டுமா? என்ன உள்ளூர் நல்லா கொடுத்தா மகப்படுற கஷ்டம் மனசு தாங்காதுன்னு சொல்லி என்னை எம்பிட்டு தூரத்துல கொடுத்த தங்கச்சி பையன் ஒரே வார்த்தை 2 மணி தான் ஒரு கண்ணு நல்லா இருந்தாலும் இருந்தா மூஞ்சியா கழுவுறதுல கண்ணு ரப்பு வெறும் போலியாவே இருக்குது. கருமாசம் நல்ல கண்ணு தாயாளிக்கு என்ன கொடுத்துதான் இப்ப மின்ன தள்ளி நின்னுக்கிற பொழப்பு. என்ன மதுரையில கொடுத்த பாவி எப்ப நான் மதமே அறி வந்தவாடா, என் மதத்தை இறக்குவாடா, என்ன மாங்கோப்புல வச்சு குக்குவாடா. அழாதுமா கண்ண அழக்கூடாது. இதுல ஒரு தேவது என் மக அழக மாதிரி இருக்க முடியுமா? என்ன தக்காளி தானே இப்ப கேட்டுப்பாரு. ஒருத்தி கூட இருக்க முடியாது. என்ன தூரத்துல கொடுத்த பாவி நான் கொஞ்ச நாளா துருவி அறி வந்தவாடா, என் துருவ தொலைக்குவாடா, என்ன துணிஞ்சு பிட்டுல வச்சுன்னு குக்குவாடா. அப்பா சொல்ற பேச நானும் நல்லா பிறந்தவதானே, நல்லா வளர்ந்தவதானே. என்னையும் எங்கெங்க இருந்து எல்லாம் மாப்பிள்ள வந்தாங்க, நிறைய இடத்துல வந்தாங்க. மறந்து போச்சு சொல்லிடுமா. என் கண்ணாலக பார்த்து என்ன கண்ணா நீதிக்கும் கேட்டாங்க. வெகு தூரம் அவனை தோலை கொடுக்க முடியாது. என் மூக்கால
அழக பார்த்து என்ன முக ஸ்டாலினுக்கு கேட்டாங்க. அப்புறம் கேட்ட பிள்ளை மறுபடியும் மகனை கேட்ட கொடுக்கணும் நானு. ஏஆர் ஸ்டைல் அழக பார்த்து எம்ஜிஆருக்கு என்ன கேட்டாங்க. என் நாக்கு அழக பார்த்து என்ன நரேந்திர மோடிக்கும் கேட்டாங்க. அழகு என் வாய் அழக பார்த்து என்ன வாஜ்பாய்க்கு கேட்டாங்க. என் பல்லழக பார்த்து என்ன பாக்கியராஜுக்கு கேட்டாங்க. எங்க மக பல்லுக்கு மட்டும் நீங்க ஒரு இணையாக கூட நீங்க எங்க பாப்பா பல்லா அப்படிக்குதுன்னா நோக்கலாம் சொல்லு எப்படிக்கும் அங்கெல்லாம் கேட்டாங்களே அங்கெல்லாம் கொடுக்காத நக்கி விக்கல் எடுத்து நடு வீதியில குக்கரையா போட்டு வாய் மகனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா படையிட்டு சொல்லி உனக்கு காதுக்கு போட்டேன், மூக்கு போட்டேன், கழுத்துக்கு போட்டேன், இடுப்புக்கு போட்டேன், காலுக்கு போட்டேன். அது மட்டுமே இல்ல இன்னொரு இடத்துக்கு கூட போட்டேன். அது மட்டும் இல்ல அவன் தூங்கவே மாட்டான். நான் எப்ப தூங்குவேன்னு பார்த்து அசாத படுக்குன்னு புடுங்க போறான். அது மட்டும் இல்ல அது கூட போட்டோம். என் மருகனுக்கு வருங்காலத்துக்கால என் மகனுக்கு சம்பாதிச்சு போட சொல்லி சீதனமா குதிரை வண்டி கூட வாங்கி கொடுத்தேனா கொடுத்தியா? நல்லா சம்பாதிச்சுவேன். என்ன சம்பாதிக்கிறோம் தெரியுமா? என்ன நம்ம கல்லாவிக்கும் நம்ம ஊத்தங்கரைக்கும் டெய்லி குதிரை வண்டி ஓட்டுறான். குதிரை வண்டி ஓடுறான் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் சம்பாதிக்கிறான். பிரச்சனை இல்ல 150 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் செலவு போட்டோம். அது 100 ரூபாய் கூட போய்க்கு வந்து அது எவ்வளவு நேரம் வரைக்கும்? எவ்வளவு நேரம் இல்ல காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் ஓட்டுறான். அதே மிச்சம் இல்லையா? 12 5 ஆச்சுன்னு வச்சுக்க. புளியா மரத்தாடுல குதிரையை கட்டிட்டு வண்டியை கொண்டு போய் ஓடையில விட்டுட்டு நேரா கிடுக்கிட்டு கடைக்கு போறான். செலவு வாங்கிட்டு வரது உனக்கு வெங்காயத்துல வாங்கிட்டு வருவான். செலவு 145 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கிக்கிறான். தண்ணி டம்ளர் கூடவே வச்சிருக்கான். 5 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கிக்கிறான். மிச்சம் எவ்வளவு எப்பா மீறுது? 175 ரூபாய் கிடமை பிச்சக்காரப்பா. 150 ரூபாயே காலி. எல்லாம் காலியா போய் அதுக்கு மேல 175 எங்க வரும்? 175 தான் வந்துச்சு. இவன் அங்கிருந்து பாதியில வரானா? வரும் தூத்து முன்னு படுக்கணுமா? படுத்துருக்கணுமே. இப்ப நான் பாதியில என்ன பண்ணுவான்? காசும் கொடுக்கறதில்ல, சாப்பாட்டுக்கு வாங்கியும் போறதில்ல. நான் என்ன பண்ண முடியும்? வழி இல்ல. இல்லாத சாப்பாடு சொல்லாத போடுன்னு அவன் சூத்து மேல அடிச்சாடி மின்னால நிமித்திக்கிச்சே. பரவாயில்ல ஒரு ஆளுக்கு என் மருந்து பின்னாடி அடிச்சா முன்னாடி வர அது மட்டுமா? ஏன் சாப்பாடு பண்ணி வைக்கலன்னு கேட்டு அதோடு விட்டா பரவாயில்ல. என்னவா அடி என்னாலும் குத்தம் இல்ல, என்ன போடி என்னாலும் குத்தம் இல்ல, என்ன அவள என்னாலும் குத்தம் இல்ல, என்ன இவள நாளும் குத்தம் இல்ல, என்ன நாய் நக்குன்னு தூத்தின்றான்னு அத பாத்துருவா. சின்ன ஏன் மகா ரொம்ப நினைச்சாருங்க. சின்ன வயசுல போய் பாத்ரூம் குயிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நாய் வந்து நைக்கிட்டு இருந்தா இவன் பாத்துக்கிறான். அது மட்டுமா கேக்குறான்? என்ன கண்டாரா என்னாலும் தேவையில்லை, என்ன வேளாரோ என்னாலும் தேவையில்லை, என்ன கோழி கொத்துன சூத்தின்றப்பா. இதே மாதிரி இது ஒண்ணு குயிக்கிட்டு போகும்போது அது கண்ணுக்கு எப்படி விதையாட தேய்ச்சிக்க மாட்டேங்குது. இனி அவங்கிட்ட இருந்து நான் வாழ மாட்டேன். நான் உன்னைய கட்டிக்கிறேன். அப்ப மரம் இல்லப்பா. எனக்கு அவன் வாழ்க்கையே எனக்கு வேணாம். இப்ப அது மட்டும் தானே உன்னை யாரோ எதான எக்கச்சக்கமா பேசினா பேசுறது ஒன்னேவா? என்ன சொன்னா? 5 நிமிஷம் அவங்கிட்ட இருக்க மாட்டேன். ஏன்? துவாதில இருக்கிறவன் தான் பொறுப்பா பேசுவான்னு. ஆமா, அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். எப்படி? பணமரத்தை வீட்டு பக்கம் ஒரு 10 நாளைக்கு முன்ன போனேன். யாருக்கிட்ட? வழியில போனியா? ஆமா. இவன் வந்து அடிச்சு போட்டானே, பாவத்துல நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப வீட்டுக்கு போலாமா இல்ல எனக்கு சித்தி வீட்டுக்கு போலாமா அண்ணன் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி அந்த வழியில போற அப்படியே அழுந்துக்கினே அந்த வழியா போனேன். நம்ம பணமரத்தை வீட்டு சாகுறான். ஆமா இப்ப பண்ண பண்ணி தரேன். பணமரத்தை வீட்டு சாகுறான். மருக வந்து கொஞ்சம் போதல பாட்டு ஏமாந்து வந்து தொடங்குது. பண்ணித்தான் இவ்வளவு வயசு. பாப்பா 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 நாப்படி ஏங்க ஏன் பாப்பா எப்படியாப்பட்ட இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது, ஏன்
விஷயம் அப்படி இப்படிதான் பண்றான் அவன். ஆ, யாருன்னு ஏத்தி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவன் இப்படிதான் பண்றான். நான் வேற மாதிரி பண்றேன் அப்படியே அப்படின்னு சொல்லி காட்டுனா அவருக்கு சொன்னாரு, அவனை வச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் அப்படிதான், நான் உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் வான்னு சொன்னாரு. ஏன்னா அவன் குடிச்சு போட்டு எந்த நேரமும் பிள்ளைய பிடிச்சி அடிச்சுக்கிட்டு நாளைக்கு நல்லது கேட்டதுன்னா என்ன பண்ணுவ நீ? உன் செலவுக்கு காசு வேணும், நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. பரவாயில்ல. எங்க எங்க எங்கன்னு கேளு. எங்க கூட்டு போனேன்? வீராட்சி குப்பை ஏரிக்கு. வேலை முள்ள கிடக்க மாட்டாரு. என்னத்துக்குன்னு கேட்டியா? என்னத்துக்கு? ஏரி வேலை வாங்கி கொடுக்குறேன். ஏரி வேலைக்கா? வேற எதுக்கும் நினைச்சுக்கிறேன். நான் ஏரி வேலைக்கு போன பாவி அடாடா, எனக்கும் செடியாட்டியா ஏரி வேலை நடந்துச்சுப்பா. நான் பண்றது ஓடிச்சு அப்படியா? நான் இந்த மாதிரி ஆகி போயிட்டுனா வீட்டுக்கு போனா கேட்பானா கேட்க மாட்டான். கேட்குவானே, ஏன்டி நானே குடிச்சு விட்டு போதல ஒழுங்கு கிடக்குறேன். ஆமா, யாரு கொடுத்தது கேட்ட என்ன சொல்றது? என்ன சொல்ல முடியும்? நாளைக்கு ஊர் உலகத்துல அசிங்கமா பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவனுக்கும் தெரியாது. நான் உன் வீட்டு தேடி வந்துட்டேன். என்னை எங்கன்னா ஒரு நல்ல ராணிக்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடியப்பா. எனக்கு ஆச்சு நல்லதாலேயே வகுத்துல இருக்கிற பிள்ளைக்கு ஆச்சு நான் வாழணும். ஆமா கண்டிப்பா. நல்ல ராணிக்கிட்ட என்ன வேலைக்கு சேர்த்து விடு. அங்க வேலை செஞ்சு மொல்ல பொழைச்சிக்கிறேன் நான். என்ன பயப்படாத, ஒப்பங்கிற வேலை பயப்படாத. எப்பா போய் பிரசனத்துக்கு நீயே வந்துடுறான். இப்ப நம்ம நாட்டு மகாராணி ஒருத்தர் இருக்கிறான். சரி, பணக்கரிசி அவன் இடத்துல சேர்த்து விடுறான். பயப்படாத நீ. சரிப்பா.